இப்போ வந்து நம்ம ரைனோஸ்பொரிடியாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரைனோஸ்பொரிடியாசிஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒரு குரோனிக் குரோமருலோமேட்டஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைனோஸ்பொரிடியாசிஸ் வந்து ஒரு குரோனிக் குரோமருலோமேட்டஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ரைனோஸ்பொரிடியாசிஸ் வந்து செப்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைனோஸ்போடியம் செப்ரைன்னு ஒரு ஆர்கானிசம் தான் வந்து இன்வால்வ் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி வந்து அனிமல்ஸுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து கவுக்கு, அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து கவுக்கு வரும், அதுக்கப்புறம் புல்லுக்கு வரும், இதுக்கெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து கேரளா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், கேரளா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேஷ் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக வருது. நெக்ஸ்ட்டு வந்து எத்தியாலஜி ஏஜென்ட்டில் வந்து எத்தியாலஜின்னு போட்டுக்கணும். இந்த எத்தியாலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த டிஃபிகல்ட்டி டு கிளாஸிஃபை த ஆர்கனிசம் குட் நாட் பி கல்ச்சர் இந்த அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். என்னென்னா ஸ்போரோக்கப்புறம் வந்து ஸ்போரோசோவன்ஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்போரோசோவன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து லெப்பிடி, அதுக்கப்புறம் வந்து ஓபிலிடியேஸ் ஃபேமிலி ஓபிலிடியேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்போரோசோவனாக இருக்குது. தீஸ் ஆர் தி கன்சிடர்ட் அஸ் அதுக்கப்புறம் வந்து புரோட்டோசோவன்ஸ் வந்து டிஆர்ஐபின்னு இருக்கா, அதில் வந்து போடுறாங்க இந்த புரோட்டோசோவன்ஸில். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எது மூலியமாக வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குதுன்னா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒழுங்காக க்ளீன்லெஸ் இல்லாமல் இருப்பாங்கள்ல இந்த டிரான்ஸ்மிட்டன் வந்து. அதுக்கப்புறம் வந்து டெரவ் தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணியில் அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணியில் இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட்டட் இந்த ஹோமோஜினியஸ் ஸ்ப்ரெட்டுன்னு இருக்குது. லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட் வந்து அதுக்கப்புறம் ரேராக தான் இருக்கும். ஹோமோஜினியஸ் ஸ்ப்ரெட் வந்து டிஸ்டிங்க்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டெல்லாம் இருக்குது. இதோட லைஃப் சைக்கிள் வந்து ஒரு லைஃப் சைக்கிள் போட்டுக்கணும். நல்லா ஸ்ப்ரெட்டட் வந்து அதுக்கப்புறம் எதில் ஸ்ப்ரெட் ஆகும்னா, இந்த ரிவர் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கள்ல, அது மூலியமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறாங்க. இப்போ வந்து லைஃப் சைக்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, தீஸ் ஆர் த டாபிக்கல் ஸ்டேஜ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஸ்பராஞ்சியா ஸ்டேஜ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எண்டோஸ்போர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசிங் எண்டோஸ்போர்ஸ், இதை வந்து லைஃப் சைக்கிளில் சொல்கிறாங்க. இப்போ வந்து லைஃப் சைக்கிள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும், ரவுண்ட் அப்படி போட்டு பெருசாக வந்து போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கார்னினல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைனோஸ்பொரிடியாசிஸ் அப்படின்ட்டு இருக்கா. இதோட ரைனோஸ்பொரிடியாசிஸ் வந்து அதுக்கப்புறம் கார்னினல் ஃபீச்சர்ஸ்னு போட்டுட்டு இந்த ரைனோஸ்பொரிடியாசிஸ் வந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். கிளினிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணுக்குள்ளே வரும் ஒரு மாதிரி எக்ஸஸாக வந்து ஒரு நேசோஃபெரஞ்சியல் மிக்சடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்குலரில் கண்ணுக்கு கீழே வரும். மெலிக்னன்ட் அதுக்கப்புறம் ரைனோஸ்போரியா வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெலிக்னன்ட் ரைனோஸ்போரியா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து நிறைய டைப் ஆஃப் வந்துடும். கிளினிக்கல் எஃபெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளினிக்கல் எஃபெக்டில் வந்து தீஸ் ஆர் தி எஃபெக்ட் ஆஃப் நோஸ், அதுக்கப்புறம் நோசோஃபேரிங்ஸ் அந்த சைட் ஆஃப் த லிப் பேலட் ஸ்கின்ஸ். அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து எதில் சொல்கிறாங்கன்னா, நோஸு, அதுக்கப்புறம் வந்து கண், காது, மூக்கு அதிலெல்லாம் வந்து இந்த ரைனோஸ்பொரியாசிஸ் வந்து வருது. இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மூக்குக்குள்ளே தான் வந்து அதிகமாக வருது, கண்ணுக்குள்ளே வருது, கையில் மேலே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்காங்க. ஒரு பிங்கிஷ் டீப் ரெட் கலரில் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கணும். அது வந்து பிங்கிஷ் க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குட்டேனியஸ் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஒரு மாதிரி என்னென்னா, ஒரு மாதிரி மேலே வந்து ஒரு மாதிரி மொட்டையாக இருக்கும். குட்டேனியஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைமரியாக வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க. இப்போ வந்து டயக்னாசிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, டயக்னாசிஸ் வந்து பயோப்சி எடுப்பாங்க. டயக்னாசிஸ் வந்து பயோப்சி எடுத்து பார்ப்பாங்க. இந்த டயக்னாசிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து பயோப்சி எடுத்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேடியோகிராஃபி பண்ணி பார்ப்பாங்க, சிபிசிடி. அதுக்கப்புறம் வந்து லீஷன் ஆஃப் த சரௌண்டட் பை த லீஷன் ஆஃப் த நோசோலெரஞ்சியல் இன்வால்வ்மெண்ட் இது இருக்குதா
அப்படிலாம் வந்து இது வந்து பார்ப்பாங்க. நல்லா வந்து பெருசாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். சைனஸ் ஃபுல்லாக வந்து அந்த ரைனோஸ்போர்டியாசிஸ் வந்து வந்திருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் மெயினாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அனீமியா வரும். அதுக்கப்புறம் வந்து இதோட ட்ரீட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டெப்போசைன் வந்து கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து டெப்போசோன்ஸ் கொடுப்பாங்க. ட்ரக் ஆஃப் டெப்போசன் வந்து 100 mg கொடுப்பாங்க. இந்த செவரல் டேக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. இதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராகேஷன் ஆஃப் த மாசஸ் வந்து நைஃப்பில் வச்சு நல்லா வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து CO2 லேசர்ஸ் வச்சு எடுப்பாங்க. லேசர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராட் அட்டாச்மெண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் இந்த ப்ராட் அட்டாச்மெண்ட் ஆஃப் சம் ஃபாலோவிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெடிகுலேட் பெப்டைட் அல்சர் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க.